ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சவ்வரிசி வத்தல் தான் காய்ச்சி ஊற்ற போறேன். பல்லில எல்லாம் ஒட்டாம, இப்போ சவ்வரிசியோட பல்லில எல்லாம் ஒட்டும்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் ஒட்டாம நான் எப்படி செய்யறேன் என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்களும் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். இப்போ வாங்க, காலையிலேயே இப்போ கரெக்டாக மணி 5 சவ்வரிசி வத்தலுக்கு கூழு கிண்டிக்குவோம். இப்போ கிண்டி வச்சாதான் 5 மணிக்கு கிண்டி வச்சாதான் காலையில் நம்ம 7 மணிக்கு புளிக்கிறதுக்கு ஆறி போய் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு 2 படி அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து நல்லா ஒரு 4-5 கழுவு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரமாக இப்போ ஊற வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற கீழே ஊற வச்சுட்டேன். ஊறிக்கிட்டு இருக்கு. இது வந்து 1/2 கிலோ ஜவ்வரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. 2 படி அரிசிக்கு இந்த பாருங்கள், 2 படி அரிசிக்கு பச்சரிசிக்கு 1/2 கிலோ ஜவ்வரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டையுமே கழுவிட்டு நம்ம கொண்டு போய் உலையில் போட்டுருவோம். உலை நல்லாவே கொதிக்க போகுது. அரிசியை போட்டுருவோம். தண்ணி எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த 2 படி அரிசியையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அளந்தேன். ஒரு குண்டான் கரெக்டாக ஒரு அளவு வேணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டானில் அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு குண்டானை அந்த குண்டானாலேயே 7 குண்டான் தண்ணி வச்சுருக்கேன். 7 குண்டான் தண்ணி வச்சுக்கிட்டேன் நான் அந்த குண்டானாலேயே அரிசி அளந்துக்கிட்டு. ஏன்னா ஜவ்வரிசி வேறு 1/2 கிலோ போடுறோமா நம்ம, அது ஜவ்வரிசி விடவும் தண்ணியாக தான் ஊற்றணும். கொஞ்சம் ரொம்ப திக்காலாம் ஊற்ற முடியாது. அதனால் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் அள்ளி அதில் போட்டு விட்ருவோம். ஒரு படி போட்டிங்கன்னா 1/4 கிலோ ஜவ்வரிசி போடுங்க. இல்லை மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் தெரியும், பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இதை அரைச்சி கரைச்செல்லாம் ஒன்றும் போட வேணாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி மாவாட்டம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி இருக்கா, அதில் இருக்கா, நைட்லேருந்து ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து இதில் இருக்கா ஜவ்வரிசி மாவு மாதிரி போயிட்டா. இதை எதுக்கு நம்ம அரைக்கலாம் வேண்டியதில்லைங்க. சும்மாவே நல்லா வேக வச்சிங்கன்னா அடுப்பை திடுன்னு எரிக்காமல் மெதுவாக அரிசியும் ஜவ்வரிசியும் வேக வச்சிங்கன்னா மாவு மாதிரி ஊறி இருக்கும், நல்லா கரைஞ்சிருங்க. அப்படி 1-2 சின்ன சின்னதாக முழுசாக இருந்தாலும் நல்லா பொரிஞ்சுதுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது நான் பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. எங்கேயாவது இதை போட்டுக்கிட்டு நம்ம அடிக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை. சில பேர் அரைச்சி ஊற்றுறீங்க, அதுக்காக நான் பார்த்து சொல்கிறேன். அதுமாதிரிலாம் அரைக்க வேண்டியதில்லை. அப்படி சின்ன சின்னதாக முழுசாக ஒன்று கடார் முடார்னு இருக்கும்ல, அது இது பண்ண கரையிலனாலும் பரவாயில்ல. அது பொரிஞ்சதுன்னா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். கூழ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 பிடி உப்பு தான் போடுறேன். கையால் 1 பிடி உப்பு தான் போடுறேன். எல்லாம் அரை உப்பு தான் கேட்குறாங்க, அதனால் கொஞ்சமாக தான் போடுறேன். போட்டு சற்று நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா புழுங்கி போயிடும். இறக்க போகிறப்போ தான் நான் ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இறக்குவேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. கூழ் பாருங்கள், இறக்கிட்டேன் அடுப்புலேருந்து. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ நம்ம ஒரு 2-3 இடத்துல ஊற்றி வச்சோம்னா ஆயிடும், கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் அரை உப்பு போட்டு உப்பெல்லாம் போதும். இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமான் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா நைஸாலாம் அரைக்க வேணாம். அது ஊற்றுறது தானே, மொண்டு ஊற்றுறது தானே. இப்போ வந்து இது வந்து சில்லி ப்ளஸ், இது கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இது ஏன்னா திட்டா கலராக இருக்கும், அதனால இது கொஞ்சம் காரமும் கொடுக்கும். இப்போ ஜீரகம் போட்டுக்குவோம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு 2-3 பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மணி நேரம் சொல்லிட்டு ஊற்றலாம். உப்பெல்லாம் பார்த்துங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஜவ்வரிசி அரைச்செல்லாம் போடலை. சும்மா தான் நைட்டு ஊற வச்சு காலையில் அள்ளி அரிசியோடு போடுவேன். இது இப்போ உங்களுக்கு திப்பியாக உங்களுக்கு முட்டையாக தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அது ஒன்றுமே செய்யாதுங்க. அது வந்து நம்ம கிள்ளி வச்சுட்டு இது கரண்டியால் மொண்டு ஊற்றிட்டோம்னா காஞ்சதுக்கு பிற்பாடு அது அப்படி படன்னு அப்படி ஒரு மின்னிக்கிட்டு நல்லா இருக்கும். பொறன்னு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்க தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கீங்க. நீங்கள் பாருங்கப்பா, அதை முன்னாடி நம்ம பார்க்கையில எப்படி இருந்துச்சு, இப்போ கரெக்டாக வந்துருச்சா. இதை எடுத்து இப்படி ஒரு ஸ்பூன் இது மாதிரி சின்ன கரண்டி அதுக்கிட்டு அவ்வளோதான்.
டக்கு 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 டக்குன்னு கொண்டு வச்சுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு தள்ளி தள்ளி விட்டுடணும். நல்லா சிந்தாமல் வச்சுக்கிட்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு வாங்க. நேற்று காலையில் நம்ம ஜவ்வரிசியத்தை போட்டோமா, அதை எடுத்து நேற்று ஃபுல்லாக காஞ்சோடனே நைட்டு எடுத்தால் நம்ம ஃபேனில் போட்டுருவோம். ஃபேனில் போட்டு நான் நைட்டே எடுத்துருவேன். இப்போ என்னால் வேஷ்டியை விட்டு எடுத்து அதே வேஷ்டிலேயே நான் விடிய ஃபேன் காற்றுல உணர வச்சு காலையில் எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டுருவோம். வெயிலில் போட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பொரிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகம் போட்டோமா, அதை இப்போ நான் எண்ணெய் வச்சு நல்லா சூடாக்கியிருக்கேன். நல்லா சூடாக்கிக்கிட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் நல்லா எண்ணெய் சூடானாலும் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சிங்கன்னா போட்டோன்னு கறிவிடும். எப்படி வருது பாருங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஜவ்வரிசி வடகம் பொரிச்சாச்சு. பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள், வெளியிலையும் பாருங்கள், நல்லா மல்லிகைப்பூமா இருக்குது. நீங்கள் வந்து அடுப்பை நல்லா எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு சிம்பிளை வச்சுக்கிட்டு அள்ளி போட்டு பொரிச்சு எடுங்க. இதுதான் ஜவ்வரிசி வத்தல். யாராருக்கெல்லாம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கணும். மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதுவரையிலையும் நம்ம சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க. சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய்.